மேத்தமெட்டிக்ஸ் அதிகாரம் பாதுகாப்பு. ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா கால்நடை கணக்கு. அது கொடுக்கப்பட்ட எப்படின்னா ஆடு ஒன்றுக்கு ஒரு நாள் பால் கொடுக்குறாங்க, பசு ஒன்றுக்கு 2 நாளைக்கு பால் கொடுக்குறாங்க, அடுத்து எருமை ஒன்றுக்கு 4 நாளுக்கு பால் கொடுக்குறாங்க. இதோட நிபந்தனை என்னன்னா மொத்த மிருகங்கள் வந்து 3 இருக்குது, அப்புறம் மொத்த பாலோட வந்து 1 நாளைக்கு அடுத்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட எண்ணிக்கை என்னன்னா ஆடு வந்து 60 எடுத்துக்கிறோம், பசு வந்து 30 எடுத்துக்கிறோம், எருமை வந்து 6 எடுத்துக்கிறோம். இதில் மொத்தம் மிருகங்கள் வந்து சரி பார்க்கறதுனா எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் 100 வந்து அடுத்து மொத்தம் பால் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 148 வருது. அதோட கடைசி ஆன்சர் என்னன்னா ஆடு வந்து 64 வரும், பசு வந்து 30 வரும், எருமை வந்து 6 வரும். மொத்தம் 100 மிருகங்கள் வரும், மொத்தம் 100 நாளைக்கு பால் கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கால்நடை அதே எடுத்துக்கலாம். அதில் கொடுக்கப்பட்ட தகவல் என்னன்னா ஒரு ஆட்டின் விலை வந்து 1.5 பண்ணி, அதோட நிபந்தனை என்னன்னா மொத்த ஆடு வந்து 100 இருக்கு, மொத்த செலவு வந்து 100 பண்ணி இருக்கு. ஒரு ஆட்டின் விலை வந்து 1.5னா 1.5 பண்ணினா மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 100 × 1.5 அதாவது 170 பண்ணிட்டு வரும். ஆனால் நிபந்தனை என்னன்னா வந்து மொத்தம் 100 படிகள் மட்டுமே கொடுத்துருவாங்க. அதோட கொடுக்கப்பட்ட சரியான தீர்வு பார்த்தீங்கன்னா குறைந்த விலை ஆடுகள் வந்து 24 வச்சுருக்கோம், அதிக விலை ஆடுகள் வந்து 28 வச்சுக்கணும். இவற்றின் மொத்த செலவு எப்படி பார்த்தோம்னா இந்த 74 ஆடுகளோட மல்டிப்ளை பண்ணோம்னா 55.5 பண்ணி வரும். 20 ஆடுகள் வந்து 44 பண்ணி வரும். மொத்தம் வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 100 வரும், 100 படிகள். அதனால மொத்த ஆடுகள் வந்து 74 + 26 100 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 100 வரும். 74 ஆடுகள் வந்து ப்ளஸ் 26 ஆடுகள் வந்து 100 ஆடுகள் வரும். மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 100 மணி வரும். அடுத்தது வந்து மனிதர்கள் கணக்கு. இதில் கொடுக்கப்பட்ட தகவல்னா பாலை ஒன்றுக்கு 5 பணம், குதிரை ஒன்றுக்கு 3/4 பணம், கழுதை ஒன்றுக்கு 1/4 பணம். நிபந்தனை என்ன பார்த்தீங்கன்னா மொத்த கால்நடை வந்து 100, அதே தான் மொத்த செலவு வந்து 100 பணம். இதில் என்னென்ன தீர்வு நடத்தீங்கன்னா பாலை 8 எடுக்கணும், குதிரை வந்து 24 எடுக்கணும், கழுதை வந்து 18. மொத்த கால்நடை சரிபார்க்க எடுக்கணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 100 வந்து எடுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பாலை எடுக்கிறோம், 8 × 5 = 40 பணம். அடுத்து அதே மாதிரி குதிரைக்கு வந்து 74 × 3/4 கொடுத்துருக்காங்களா, அதை எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணால் 22/4 வரும். அதை சப்ராக்ட் பண்ணோம்னா 55.5 வரும். அடுத்து கழுதைக்கு அதே மாதிரி கால்குலேட் பண்ணிங்கன்னா 18 × 1/4 = 18/4. அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணோம்னா 4/1/2 பணம் வரும். இதோட மொத்த செலவு மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 100 பணம் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து 8 வரும், குதிரை வந்து 24 வரும், கழுதை வந்து 18 வரும். இதோட மொத்த கால்நடைகள் மட்டும் 100 வரும், மொத்த செலவு வந்து 100 பணம் வரும். லாஸ்ட் டைம் வந்து ஆடைகள் கணக்கு. இதில் கொடுக்கப்பட்ட தகவல் என்ன பார்த்தீங்கன்னா சித்தாடை ஒன்றுக்கு 3/2 பணம் வரும், குச்சோலை ஒன்றுக்கு 5 பணம், பச்சவம் அதாவது பட்டாடை ஒன்றுக்கு வந்து 10 பணம் வரும். இதோட நிபந்தனை வந்து மொத்த ஆடைகள் வந்து கொடுக்குறாங்க. மொத்த செலவு வந்து 100 சரியா, அதாவது பணமாக வாங்கணும். ஓகேவா? அடுத்துதான் இதோட கொடுக்கப்பட்ட தீர்வு வந்து சித்தாடை வந்து 9, குச்சலை வந்து 9, பச்சவம் வந்து 1. மொத்த ஆடைகள் சரிபார்க்க டேக் பண்ணோம்னா 100 வந்து வாங்கணும். ஃபஸ்ட்டு சித்தாடை பார்த்தோம்னா 90 × 1/2